காத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சீர்மிகு மாவட்டத்துடைய ஆட்சியர் திரு சரவணன் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் டிஆர்ஓ அவர்களே மற்றும் நம்முடைய பிஓ அவர்களே, மகளிர் திட்டம் அவர்களே, பிடி அவர்களே மற்றும் பல்வேறு நம்முடைய மாவட்டத்தினுடைய இணைப்பதிவாளர் கூட்டுறவு அவர்களே, நம்முடைய விவசாயத்துறையினுடைய ஜேடி அவர்களே, ஜாயின்ட் டைரக்டர் அவர்களே மற்றும் அந்த விவசாயத்துறையினுடைய அலுவலர்களே, பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, பொதுவாக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலிருந்து நம்முடைய இன்றைய முதலமைச்சர் பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தளபதியார் அவர்கள் விவசாயிகளுக்கு ஒரு துயரம் என்றால் அதை உடனே தீர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அது எந்த காலகட்டமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை வழங்க வேண்டும் என்பதிலே இந்த அரசு உறுதியாக இருக்கிறது. ஆகவேதான் பருவமழை தவறிய காலத்தில் பெய்த மழையின் காரணமாக நம்முடைய பயிர்கள் சேதமடைந்து நாம் நஷ்டப்பட்டிருக்கிறோம். அதற்கு பின்னால் உரிய காலத்தில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் நமக்கு மழை பொழிந்து விவசாயிகளுக்கு பயிர்களுக்கு சேதம் வந்திருக்கிறது. அந்த சேதங்களை எல்லாம் நம்முடைய துறை அலுவலர்கள் கணக்கிட்டு நம்மளோட மாவட்டத்திற்கு இன்றைக்கு ஏறத்தாழ 400 விவசாயிகளுக்கு 30 லட்சத்திற்கு மேல் அவர்களுக்கு அந்த நஷ்டஈட்டு தொகையை வழங்குகின்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இதில் இன்றைக்கு 2 கோடி ரூபாய் அவர்களுக்கு பல்வேறு திட்டங்களின் மூலமாக ஊனமுற்றவர்களாக வண்டி வாகனங்கள் வழங்குவது, காலுக்கு சங்கம் வழங்குவது, இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு ஒரு அரசாங்கம் தன்னுடைய கடமையை விட்டு வைத்து போன முந்தைய அரசாங்கம் விட்டு வைத்து போன அந்த நிகழ்வுகளை எல்லாம் மக்கள் எதிலும் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அதை கொண்டு போய் சேர்க்கின்ற பணியிலே நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் நீங்கள் என்றைக்கு திருமணத்திற்காக பதிவு செய்து கிடைக்காமல் காத்திருந்தீர்களோ அது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதுவும் அதனுடைய தலைவர் தளபதியாகத்தான் நிச்சயம் கிடைக்கின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே தமிழகத்தில் இருக்கிறது. ஆகவேதான் இந்த நிகழ்ச்சி நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தலைவர்களும் இந்த விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள் எல்லாம் 23 ஏற்பட்டிருந்தாலும் அதை விட்டுவிடாமல், அதை பார்க்காமல் விட்டுவிடாமல் உடனே அரசிடம் முயற்சி செய்து அதை உடனே பெற்று வழங்கிட வேண்டும் என்று முயற்சி செய்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது மகிழ்ச்சியான நேரம். நல்ல செயல்திறன் மிக்க ஒரு மாவட்டத்திலே ஆட்சியர் நமக்கு வந்திருக்கிறார்கள். அரசு அலுவலர்கள்லாம் நன்றாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ இந்த மாவட்டத்தில் வீடு இல்லாதவர்களே இல்லை என்கிற நிலை இந்த ஆண்டு எல்லா பேரும் ஒரு வருஷத்துக்குள்ள பூரா புது வீட்டில் தான் வீடு இல்லாதவங்க பூரா குடியிருக்கணுங்கிற நிலையை உருவாக்கிய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வீடு இல்லாமல் யாரும் இருக்கிறார், ஒருத்தர் கூட வந்து எனக்கு வீடு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகையை வழங்குவதிலும் இப்பொழுது அரசு முனைப்பாக இருக்கிறது. நீங்க ஒன்று மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, கட்டாயம் உங்களை தேடி கொண்டாந்து கொடுக்கக்கூடிய அரசு இன்றைய அரசு தளபதியார் முதலமைச்சர் தளபதியாருடைய அரசு என்பதை மட்டும் நீங்கள் நினைவிலே போட்டு உங்களுக்காக இந்த அரசு எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்று சொல்லி இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே நான் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பெரிய விழாவில் கலந்து கொண்டு விழா பேரவையாற்ற ஒழுக்கம் நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக என்று வரவேற்றுக் கொண்டு, உங்கள் அனைவருக்குமே தெரியும், திண்டுக்கல் மாவட்டம் முழுக்க ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு மாவட்டம் என்பதையும், நிறைய நீங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் சரி, நிறைய குறிப்பா அந்த அடித்தட்டு மக்களா இருக்கட்டும், கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவைகளை
கேட்டு கேட்டு பூர்த்தி செய்வதில் நம்மளுடைய மாவட்டம் எப்போதுமே அமைச்சருடைய தலைமையில முன்னிலையில் இருக்கிறது. ஸோ அந்த வகையில் இன்று சுமார் 2 ஆண்டுகளாக நிலையான இந்த மாநில பேரிடர் நிவாரண நிதி அமைச்சருடைய அவருடைய சீரிய முன்னெடுப்பின் காரணமாக இப்போ இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. சுமார் ஒரு 400 விவசாயிகளுக்கு பேரிடர் நிவாரண நிதியை விடுவிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியை நம்ம அமைச்சர் அவர்களுக்கு தொடங்கி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம மற்ற 2 நிகழ்ச்சியில இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு மின் மோட்டார் வண்டி கொடுக்கறதா இருக்கட்டும், நகரமைப்பு அலுவலகமா இருக்கட்டும், அடுத்த 2 நிகழ்ச்சி இருக்கு. சமுதாய வளைகாப்பு மற்றும் காலையில் தங்கம் போன்ற எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் குறிப்பா விவசாய அதாவது கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஏதேனும் ஒரு அரசினுடைய திட்டங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு எல்லாம் அறிவுரை வழங்கி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்து எங்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனைகளை வழங்கி இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மாவட்ட ஆட்சியர் சார்பாகவும் அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை மிகவும் குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த வேளாண்மை துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை மற்றும் இதர துறைகள் சார்ந்த அனைத்து அலுவலர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். கரெக்டு சார். வாங்க சார், உள்ள வந்துங்க சார். பின்னாடி வந்துடுறாங்க எல்லாரும். பின்னாடி வந்துங்க. பின்னாடி வந்துருங்க. பின்னாடி வந்து கை கெட்டியா சார்? இங்கே பாருங்க சார். அதான் இங்கே பாருங்க. ஓகேண்ணே. ஜெயராம் அவர்களுக்கு ரூபாய் 4050 பணியாணை வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து முருகானந்தம் விஜயநாயகன்பட்டி பகுதியைச் சேர்ந்த பயனாளிக்கு ரூபாய் 2550 பணியாணை வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து காசிமயன் மட்டப்பாறை பகுதியைச் சேர்ந்த பயனாளிக்கு ரூபாய் 7700 பணியாணை வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து டி. குப்பசாமி அவர்களுக்கு ரூபாய் 62430 பணியாணை வழங்கப்படுகிறது. பாஸ்கர் அவர்களுக்கு பணியாணை வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பாலராஜன் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த பயனாளிக்கு பயிர் வளர்ச்சி ஊக்கத்தொகை ரூபாய் 3500 பணியாணை வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தோட்டக்கலைத்துறை சார்பாக திரு எம். காளிமுத்து அவர்களுக்கு ரூபாய் 1,80,000 அதனைத் தொடர்ந்து 15 திட்டம் சார்பாக ஆத்தூர் பகுதியை சேர்ந்த வனசக்தி மகளிர் சுய உறுப்பினருக்கு ரூபாய் 20 லட்சத்துக்கான அதனைத் தொடர்ந்து ஆத்தூர் பகுதியை சேர்ந்த இளம் மகளிர் சுய குழுவிற்கான ரூபாய் 12 லட்சத்துக்கான காசோலை வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆத்தூர் ஐயங்கோட்டை பகுதியை சேர்ந்த லிங்கா மகளிர் சுய உறுப்பினருக்கு ரூபாய் 10,40,000 காசோலை வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆத்தூர் காந்தி கிராமம் உயிரம் மகளிர் சுய உதவி குழு
ரூபாய் 8 லட்சத்துக்கான காசோலை வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வித்தியாசம் சில்லார்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாரியம்மன் மகளிர் சுய உதவி குழுக்கு ரூபாய் 21 லட்சத்துக்கான காசோலை வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வித்தியாசம் சில்லார்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெரியாண்டவர் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு ரூபாய் 21 லட்சத்துக்கான காசோலை வழங்கப்படுகிறது. வித்தியாசத்திரம் கொல்லிமாத்துறை முல்லை மகளிர் சுய உதவி குழுவினருக்கு ரூபாய் 14 லட்சத்துக்கான காசோலை வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தோட்டங்கள்